ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாங்க. நிறைய முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நவராத்திரி பிரம்மோற்சவம் டைம்ல தர்ஷன் போற பிளான் பண்ணியிருக்கிறவங்களும் இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான தரிசனம் நேரம் பத்தின இன்ஃபர்மேஷன் கூட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துல பக்தர்கள் 22 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ஸ்டேட்டஸ். டிக்கெட்லெஸ் போகக்கூடிய தரிசனமானது இன்னைக்கு வந்து ஒரு 6ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன் ரீசன் அப்படின்னா நேரடி இலவச தரிசனம் வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப குறையறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். காரணம் இன்னைக்கு அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 3 நாட்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோக்கன் வழங்க மாட்டாங்க. ஸோ அதனால டோக்கன் இல்லாதனால எல்லாருமே டைரக்ட் சர்வ தர்ஷன்ல தான் போவாங்க. அப்போ உங்களுக்கு தர்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 65,937 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு 3 to 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். சில நேரம் நீங்க போற டைமை பொறுத்து ஒரு 2 to 3 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் முடிச்சிடலாம். நாளைக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை. நாளைக்கு கிரௌட் எப்படி இருக்கும்ன்றது இன்னைக்கே நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நேரடி இலவச தரிசனம் மட்டும்தான் அலௌட் அப்படின்றனால உங்களுக்கு கிரௌட் இருந்தாலும் அவ்வளவுக்கா இருக்காது. ஏன்னா ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன்ல போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே நேரடி தரிசனத்துல தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். போன வாரம் மாதிரியே கிரௌடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 hours 3 to 4 மணி நேரத்துல கூட நேரடி இலவச தரிசனத்துல தாராளமா நீங்க சாமி பார்க்கலாம். கிரௌடு வந்து ஒன்னும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. ஆவரேஜா எப்பயும் எப்படி திருமலையில கிரௌடு இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் நோட் பண்ணிக்கோங்க. 13 இன்னைக்கு, 14ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை, 15ஆம் தேதியும் டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலையில தான் உங்களுக்கு வந்து கவுண்டர் ஓப்பன் ஆகும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து நாளைக்கு 14ஆம் தேதி அங்குரார்ப்பணத்தோட நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மண்டே 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 9 நாள் திருமலையில பிரம்மோற்சவமா தான் இருக்கும். இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திங்கட்கிழமையெல்லாம் போனா சுபதம் என்ட்ரியில இன்ஃபான் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனம், கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல போகக்கூடிய தரிசனம், இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்லைன்லயும் வந்து உங்களுக்கு இந்த கல்யாண உற்சவ சேவாலாம் வந்து இருக்காது. அதெல்லாம் ஏங்காதமா தான் நடக்கும். அதுவும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த நாட்கள்ல போறவங்க கண்டிப்பா இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவத்துக்கு எஸ்எஸ்டி டோக்கன், நேரடி இலவச தரிசனம், புக் பண்ண 300 ரூபா தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட விஐபி தர்ஷன், இந்த மாதிரி தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேற எந்த தரிசனமும் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வர்ற 29ஆம் தேதி தான் சந்திர கிரகணம் அப்படின்றனால திருமலை கோவில் வந்து ஒரு 8 மணி நேரம் நடை வந்து சாத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சூரிய கிரகணம், ஸோ அப்போ வந்து கோவில் மூடிடுவாங்களா அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. சந்திர கிரகணத்துக்கு மட்டும்தான் அக்டோபர் 1ஆம் தேதி திருமலை கோவில் வந்து 8 மணி நேரம் மூடி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட் தான் இது. சந்திர கிரகணம் வில் அப்படின்னு சொல்லிட்டு 1:05 AM இருந்து 2:22 AM வரைக்கும் தான் இந்த சந்திர கிரகணமானது நடக்குது. அக்டோபர் 29. அதனால அக்டோபர் 28ஆம் தேதியே நைட்டு 7:05 இருந்து அடுத்த நாள் வரைக்கும் கோவில் மூடி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கிளீனிங் ஒர்க்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தரிசனம் வந்து அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள்ல சகஸ்கர தீபாலங்கார சேவா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன், இது எல்லாமே அக்டோபர் 28ஆம் தேதியே வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாசம் வந்து நவராத்திரி பிரம்மோற்சவத்துல கருட சேவை வந்து 19ஆம் தேதி நடக்க போகுது. அதை பத்தி முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது கூடவே இன்னும் 2-3 ப்ரெஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 18, 19ஆம் தேதியில ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகல. அந்த டேட்ஸ்ல வந்து ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்பவுமே திருமலையில பிரம்மோற்சவம் டைம்ல கருட சேவை அப்போ ஆன்லைன் ரூம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கருட சேவை அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் இந்த 2 நாளும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 2 நாளுமே நீங்க ஆஃப்லைன்ல தான் ரூம்ஸ் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நாட்கள்ல தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கிங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கருட சேவை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த டைம் முதல் நாளே கருட சேவைக்கு நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றனால கருட சேவையை கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நேற்று அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6:30 மணிக்கு கருட சேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மோற்சவத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்,
திருமலை ஸ்ரீவாரி கோவில்ல அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 19ஆம் தேதி கருட வாகன சேவை தரிசன பக்தர்கள் வந்து அதிக அளவுல வருவாங்க அப்படின்றதுனால பக்தர்களோட நலனோட நோக்கத்துல இரவு 6:30 மணிக்கு வந்து டிடிடி வந்து இந்த கருட சேவையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மாலை 7 மணிக்கு பதிலாக 6:30 மணிக்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சாதாரண பக்தர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையிலையும் சிறப்பு தரிசனங்கள் எல்லாத்தையுமே வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. முதியோர், ஊனமுற்றோர், குழந்தைகள் பெற்றோருக்கான தரிசனம் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கருட சேவைக்கு முதல் நாளே வந்து பக்தர்கள் நிறைய பேர் கேலரிஸ்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட வசதிக்கேற்ப இந்த டிடிடி வந்து இந்த முடிவு எடுத்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாகன சேவையுமே வந்து ஆகம சாஸ்திரப்படியும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தான் நைட்ல தான் வாகன சேவை வந்து செய்யப்படுது. அதே சமயம் அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு சூரிய அஸ்தமனம் இருக்கும். அதன் பிறகு மாலை 6:30 மணிக்கு கருட சேவை தொடங்குகிறது. கடந்த காலங்களில் இரவு 9 மணிக்கு கருட சேவை தொடங்கியது. ஆனால் நேரம் இரவு 7 மணிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தற்போது ஆகம விதிகள் படி இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கதாகவும் 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகுறதும் சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தின் போது அதிகமான பொது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கும் வகையில் ஆர்ஜித சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசனங்களை டிடிடி ரத்து செய்துள்ளது. ஸ்ரீவாரி கோவிலில் அஷ்டதளபாத பத்மாராதனா சேவை, திருப்பாவாட சேவா, கல்யாணோற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவாக்களை டிடிடி ரத்து செய்துள்ளதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்லயே உங்களுக்கு வந்து கல்யாணோற்சவ சேவாவுக்குள்ள லக்கி டிப் வந்து இருக்காதுங்க. நோட் பண்ணிக்கங்க. பிரம்மோற்சவம் சேவா டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பக்தர்கள் உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க வாகன சேவையை வந்து தரிசனம் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்குரார்ப்பணத்தை முன்னிட்டு அக்டோபர் 14ஆம் தேதி நாளைக்கு சகஸ்கர தீபாலங்கார சேவா ரத்து செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அக்டோபர் 14 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான சிறப்பு அனுமதி தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து 14ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் போறவங்க நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்க குழந்தைகளுக்கான தரிசனம் அப்படின்னா அக்டோபர் 14 இருந்தே கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான ப்ரெஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, திருமலையில வந்து ஸ்ரீவாரி பக்தர்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு ஏற்றி செல்றதுக்கு இலவச பேருந்துகள், தர்மரதம் அப்படின்னு சொல்லுவோம், மின்னணு தானியங்கி, அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக் முறையில வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் சொல்றதுக்கு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் பஸ்ல டிடிடியோ வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பக்தர்களின் வசதிக்காக வரும் பேருந்து நிறுத்தங்கள் வியாழக்கிழமை டிடிடி நிர்வாக கட்டடத்துல நடந்த இஓ அலுவலகத்துல நடந்த இந்த போக்குவரத்துறை அதிகாரிகளுடைய ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் பேசின இஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு 24 மணி நேரமும் பக்தர்களை இலவச பேருந்துகளை ஏற்றி செல்கின்றன. ஆனா இந்த பஸ்கள்ல பக்தர்கள் வந்து எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம சிரமப்படுறதா சொல்லியிருக்காரு. பக்தர்கள் இறங்க வேண்டிய இடங்கள் பெயர்களை அறிவிப்புகள் மூலம் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. பக்தர்கள் வசதிக்காக PME பஸ் சர்வீஸ் திட்டத்தின் கீழ் RTCயின் ஒத்துழைப்புடன் மேலும் 10 பேருந்துகளை வந்து இயக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் சொல்றாங்க பஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரீ பஸ் போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு. ஸோ மேபி இந்த அறிவிப்பு வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். திருமலையில் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பக்தர்கள் மற்றும் அதிகாரிகள் டீசல் வாகனங்களை எதிர்காலத்துல கவர்ஜென்ஸ் எனர்ஜி சிஸ்டம்ஸ் லிமிடெட் மூலம் மின்சார வாகனங்களாக மாற்றத்துக்கும் உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலையில மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றால் இதுபோல் திருமலையில் மின்சார வாகனங்களுக்கு ஏற்ற வகையில் சார்ஜிங் ஸ்டேஷனையும் அதிகரிக்கிறதுக்கு பொறியியல் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க 2 குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மேலும் 10 மின்சார பேருந்துகள் விரைவில் உங்களுக்கு வந்து தர்ம ரதங்கள் வந்து இயக்க போறாங்க. அதே சமயம் பக்தர்கள் எந்தெந்த இடங்கள்ல இப்போ அடுத்து என்ன ஸ்டாப் வருது அப்படின்றத அந்த ஸ்பீக்கர் மூலமா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட்டா சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க இறங்கணுமான்றத அந்த அனௌன்ஸ்மெண்ட் வச்சு நீங்க முடிவு பண்ணி இறங்கிக்கலாம். கண்டிப்பா இதுவும் ஒரு பயனுள்ள அப்டேட்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நேற்று அஃபிஷியலா வெப்சைட்ல வந்து டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி மாசத்தோடது. அதுல வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் வெப்சைட்ல அப்டேட் ஆயிருக்கு. மீதி எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட பிரேக் தர்ஷனுக்கான அரை ஒதுக்கீடோட சேர்த்து டிக்கெட் தரிசனமும் 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகுது. சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் அக்டோபர் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்றத பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும்.
அதே மாதிரி திருமலை திருப்பதியோட ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸ்ல அஃபிஷியலா அப்டேட் ஆயிடுச்சுங்க. வெப்சைட்ல 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. பட் இதுதான் கன்ஃபார்மான டேட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிசம்பர் மாதத்துக்கான ஸ்ரீவாரி சேவா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அக்டோபர் 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கும், நவநீத சேவா மத்தியானம் 12 மணிக்கும், பராக்கமணி சேவா மத்தியானம் 3 மணிக்கும் வந்து ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஸ்பெஷல் பஸ் வந்து ரன் பண்றதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேபி இந்த பிரம்மோற்சவம் டைம்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக சென்னை, திருச்சி, தஞ்சை, கோவை, மதுரை, காரைக்குடி, கும்பகோணம், பாண்டிச்சேரி ஆகிய இடங்கள்ல இருந்து திருப்பதிக்கு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 2023ல திருப்பதி திருமலையில் 2வது முறையாக நடைபெற உள்ள நவராத்திரி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, காரைக்குடி, கும்பகோணம் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இடங்கள்ல இருந்து திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய இடங்கள்ல இருந்து பேருந்துகளை முன்பதிவு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவையை பக்தர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்றதுக்கு www.tnstc.in இல்லைன்னா டிஎன்எஸ்டிசியோட அஃபிஷியல் ஆப் மூலமா முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த இடங்கள்ல இருந்து நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கு ஸ்பெஷல் பஸ் தமிழ்நாடு அரசு வந்து இயக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. 13ஆம் தேதி இன்னையிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பஸ் வந்து ரன்னிங் ஆகும். கண்டிப்பா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா வர அப்டேட்ஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.